கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை லூக்கா 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரோடும் கூட நமக்கு வெளியேற பெற்ற ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் பெரிய விடுதலையை நிச்சயம் காண்பீர்கள். அப்போ இந்த வார்த்தை எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு திமிர்வாதக்காரனை அங்கே படுக்கையோடு கூட அவனை எடுத்துக்கொண்டு வர்றாங்க. அங்கே இயேசு இருந்த அந்த அறைக்குள்ள அவங்களுக்கு போக இடமில்ல. எப்படியாவது கொண்டு போயிடலான்னு பார்க்குறாங்க. ஆனா கொண்டு போக முடியல. ஜனக்கூட்டம் மிகுதியா இருந்தபடியினால, அங்கே அவங்க என்ன செய்றாங்க, வீட்டின் மேல் ஏறி அந்த தட்டு ஓடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடே இறக்கினார்கள். அப்போ இந்த கூட்டிட்டு போனவங்களுக்கு இருந்த விசுவாசம் என்ன அப்படின்னா, இவர்கிட்ட கூட்டிட்டு போனா எப்படியும் இவன் உடைய திமிர்வாதம் சுகப்படுத்தப்படும். இவன் எழுந்து நடப்பான் அப்படிங்கிற நம்பிக்கை ஒருவேளை அந்த படுக்கையில படுத்திருந்த மனுஷனுக்கு இல்ல. ஆனா கூட்டிட்டு போன அந்த அந்த 4 பேரோ, எத்தனை பேரோ தெரியல. அந்த அத்தனை பேருக்கும் அந்த விசுவாசம் இருந்தத நம்ம பார்க்கிறோம். அப்போ அங்க தான் நம்ம பார்க்கிறோம் இந்த 20வது வசனத்துல, அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு. அப்போ அங்க திமிர்வாதக்காரனுக்கு விசுவாசம் இருந்ததா சொல்லப்படல. அங்க கூட்டிட்டு போனவங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்குது. அதனால அங்கே அ ஆண்டவர் சொல்றாரு அந்த மனுஷன பார்த்து, முதலாவது அவனுடைய இருதயத்தை அவர் சுகப்படுத்துகிறார். அவனுக்கு தான் செய்த பாவங்களை குறித்ததான குற்ற மனசாட்சியில அவன் இருந்திருக்கிறபடியினால, முதலாவது இருதயத்தை சுகப்படுத்துகிறார். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுங்கிறாரு. அடுத்ததா அவர் சொல்றாரு, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ. சரீர சுகம் அடுத்ததாக கொடுக்கப்படுகிறத பார்க்கிறோம். இது 2மே நடந்ததற்கான காரணம், அங்கே அந்த 4வருடைய விசுவாசம். அந்த தூக்கிட்டு வந்தவங்களுடைய விசுவாசம். அப்ப இன்னைக்கு நீங்க ஒரு வேளை நினைக்கலாம், ஐயோ! நாங்க எவ்வளவோ ஜெபம் பண்றோம். ஆனா சம்பந்தப்பட்ட மக்கள் விசுவாசிக்கலையே! அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு வேளை குழப்பத்துல இருக்கலாம். ஆனா உங்க விசுவாசம் அது யாரை சுகப்படுத்த வேண்டுமோ, யாரை விடுவிக்க வேண்டுமோ, அது நிச்சயம் அவர்களை சுகப்படுத்தும், அவர்களை விடுவிக்கும் என்பதில் சந்தேகமே இல்ல. ஏன்னா வேதத்துல இன்னும் சில காரியங்கள பார்க்க போறோம். அப்ப நமக்கு அது ஆழமா விளங்க ஆரம்பிக்கும். மத்தேயு 8:13 பார்க்கிறோம். பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக்கடவது என்றார். அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். இதுவும் நமக்கு நன்றாக தெரிந்த சம்பவம் தான். நூற்றுக்கு அதிபதி அங்க வேலைக்காரன் திமிர்வாதமாய் கொடிய வேதனைப்படுகிறான்னு சொல்லி அவர்ட்ட வந்து வேண்டிக் கொள்றான். அப்ப இயேசு சொல்றாரு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன்னு சொல்றாரு. அப்ப அப் அப் நூற்றுக்கு அதிபதி சொல்றாரு, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லு, என் வேலைக்காரன் பிழைப்பான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனா இருந்தோம். எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகர் இருக்கிறாங்க. ஒருத்தனை போன்னு சொன்னா போறான், ஒருத்தனை வான்னு சொன்னா வர்றான். என் வேலைக்காரனை இதை செய்யின்னு சொன்னா செய்றான். அப்படின்னு சொல்லவும், அவருடைய வார்த்தையின் மேல அவன் வைத்திருக்கிற விசுவாசத்தை பார்த்து இயேசு ஆச்சரியப்படுகிறத பார்க்கிறோம். இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லி அங்க நூற்றுக்கு அதிபதிய பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நீ போகலாம். நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக்கடவது. ஒருவேளை நான் நிச்சயமா நம்புறேன். அந்த வேலைக்காரனுக்கு அங்க அங்க மரண தருவாயில அவனுக்கு எந்த விசுவாசமோ, நம்பிக்கையோ இருந்திருக்க முடியாது. ஆனால் இந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய விசுவாசம் அங்கே அந்த வேலைக்காரனை சுகப்படுத்தினதை பார்க்கிறோம். அப்போ அங்க சொல்றது மேலும், "நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக்கடவது" அப்படிங்கிறாரு. அப்போ உனக்கு அப்படிங்கிற இடத்துல அந்த நூற்றுக்கு அதிபதிக்கு எதுவும் தேவையில்ல. ஆனா தான் அன்பாய் நேசித்த அந்த வேலைக்காரனுக்கு ஒரு சுகம் வேணும். அதுதான் அவனுக்கு தேவை. அது அதன்படி உனக்கு ஆகக்கடவது அப்படிங்கிறாரு. இன்னைக்கு நீங்க யாருக்கெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க? யாருக்கெல்லாம் விசுவாசமாய் நீங்கள் இயேசுவை நோக்கி நீங்கள் நம்பிக்கையோடு காத்திருக்கிறீங்க. எந்த காரியங்கள்லாம் நம்பிக்கையோடு இருக்கிறீங்க? மற்றவர்களுக்காக நீங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிற அத்தனை காரியங்களும் நீங்கள் விசுவாசித்தபடியே உங்களுக்கு ஆகும் என்பதில் சந்தேகமே இல்லை. அடுத்ததா இன்னும் ஒரு சம்பவத்த பார்க்கலாம்.
மத்தேயு 15:28. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, "ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக் கடவது" என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அப்போ அங்கேயும் நம்ம பார்க்கிறோம், அங்க ஸ்திரீ கானானிய ஸ்திரீ தன் மகளுக்காக வர்றா. எவ்வளவோ முறை இயேசு அவள அ ஒ ஏதோ அவமதித்து பேசுகிறது போல இருந்தா கூட, அவ சொல்றா, "காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டேன் என்றே மற்றபடி அல்லன்னு" இயேசு சொன்ன போயும் கூட, அப்ப அவர் சொல்றா, உதவி செய்யுன்னு சொல்றா. அப்ப பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்லன்னு சொல்லும்போது, "மெய்தான் ஆண்டவரே, ஆயிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே" அப்படின்னு சொன்ன உடனே அந்த விசுவாசம் அவரை அசைக்கிறத பார்க்கிறோம். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுதுன்னு சொல்றாரு. அப்போ இன்னைக்கு நீங்க எதை விரும்புறீங்க? யாருடைய சுகத்தை விரும்புறீங்க? யாருடைய விடுதலைய விரும்புறீங்க? நீங்க விரும்புகிறபடி அது ஆகும். ஏன்னா உங்க விசுவாசம் அது அவர்களுக்கு விடுதலையை கொண்டு வரும். அன்றைக்கு கானானிய ஸ்திரீயினுடைய விசுவாசம், இவ எந்த நேரம் அந்த வார்த்தை புறப்பட்டதோ அந்த நேரம் அந்த பிள்ளை சுகமானதை பார்க்கிறோம். அதே போல தான் அங்கே யவீருடைய மகளுக்காக யவீரு இயேசுவினிடத்துல வந்து வேண்டிக் கொண்ட பிறகும் அவள் மரித்து போனத அங்க சொல்றத பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, "பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு" அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அங்க வீட்ல போய் அங்க எழுப்பி அந்த சிறு பெண்ணை தலித்தாகுமின்னு சொல்லி எழுப்பி அந்த தகப்பனுக்கு உயிரோட அவருடைய பிள்ளையை கொடுக்கிறத பார்க்கிறோம். அப்ப இதுவும் யாருடைய விசுவாசம்? யவீருவினுடைய விசுவாசம். அந்த மரித்து போன பிள்ளைக்கு எந்த விசுவாசமும் இருந்திருக்க முடியாது. ஆனால் தேவனுடைய அன்பின் குணம் என்ன? நமக்கு நமக்கு நம்ம இருதயம் யாருக்காக துக்கப்படுதோ, வேதனைப்படுதோ, நம்ம யாருக்காக விருப்பமா நம்ம வேண்டுதல் செய்றோமோ, நமக்காக அவர்களை சுகப்படுத்துவதும், விடுவிப்பதும் தான் தேவனுடைய விருப்பமாயிருக்கிறது. தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அதனால இன்னைக்கு நீங்க பயப்பட வேண்டாம். உங்க விசுவாசம் உங்களை சார்ந்திருக்கிறவர்களை விடுவிக்கும். உங்களை சார்ந்திருக்கிறவர்களை சுகப்படுத்தும். அவங்க வாழ்க்கையில என்ன விடுதலை வேணும் அப்படின்னு நீங்க விசுவாசத்தோடு காத்திருக்கிறீங்களோ, அந்த விசுவாசம் அவர்களை சுகப்படுத்தும். ஏன்னா, விசுவாசம் என்பது அவருடைய வல்லமையை கடத்துவதற்கான ஒரு சேனலா இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்முடைய விசுவாசம் மற்றவர்களுக்கு அது என்ன செய்து சுகத்தையும், விடுதலையும் கொண்டு வருகிறது. அதான் நம்ம பார்க்கிறோம். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்போ நம்முடைய இயேசுவின் மேல நம்ம வைக்கிற நம்பிக்கை, அந்த அற்புதமும், அதிசயமும் நடக்க காரணமாய் இருக்கிறத பார்க்கிறோம். அப்ப விசுவாசம் அப்படின்னா என்ன? அவர் மேல நம்ம வைக்கிற நம்பிக்கை, அவர் வல்லமையின் மேல நம்ம வைக்கிற நம்பிக்கை தான் விசுவாசமா இருக்கிறது. அப்ப விசுவாசங்கிறது நீங்க கஷ்டப்பட வேண்டாம். அவருடைய அன்ப நம்ம ஆழமா தியானிக்க, தியானிக்க நமக்கு விசுவாசம் பெருகும். அந்த விசுவாசம் நமக்கு சந்தோஷத்தையும், சமாதானத்தையும் கொண்டு வரும். விடுதலைகளை நமக்கு மாத்திரமல்ல, நம்மை சார்ந்திருக்கிற எல்லாருக்கும் விடுதலையும், சுகத்தையும் கொண்டு வரும் என்பதை சந்தேகமே இல்லை. ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் யாராயிருந்தாலும், யாருடைய சுகத்திற்காகவோ, விடுதலைக்காகவோ, அப்பா ரட்சிப்புக்காகவோ விசுவாசத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் அத்தனை பேருக்கும் கர்த்தர் இன்றைக்கு நீர் பதில்களை கொடுத்திருக்கிறீரப்பா. அவர்கள் விரும்புகிறபடி அவர்களுக்கு ஆக கடவது என்று நீர் சொல்லியிருக்கிறீர். நீங்கள் விசுவாசித்தபடி உங்களுக்கு ஆக கடவது என்று சொல்லியிருக்கிறீர். அவர்கள் விசுவாசித்தபடியே அது ஆகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.